இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு சூப்பர் டேலண்டட் நடிகையை பற்றி. அழகு, திறமை, கிளாமர் எல்லாமே ஒருங்கே பொருந்திய அனுஷ்கா ஷெட்டி தான் அவங்க. ஒரு காலத்துல கோலிவுட் டோலிவுட்டை ஆட்டி படைச்சவங்க. ஆனா திடீர்னு பட வாய்ப்புகள் குறைஞ்சு ஒரு பிரேக் எடுத்தாங்க. இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட கம்பேக் மற்றும் அவங்க சமீபத்தில் அளிச்ச பேட்டிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல செம வைரலா பரவி வருது. வாங்க அனுஷ்கா ஷெட்டியோட சினிமா பயணத்தை பற்றியும் அவங்களோட சமீபத்திய பேட்டியில அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அனுஷ்கா முதல்ல சினிமாவில் அடியெடுத்து வச்சது நாகார்ஜுனாவோட சூப்பர் படத்துல. யோகா டீச்சரா இருந்த அவங்க அந்த படத்துல ஹீரோயினா அறிமுகமானாங்க. அழகு, கிளாமர், நடிப்பு எல்லாம் ஒருங்கே காட்டி ரசிகர்களை கவர்ந்தாங்க. ஆனா அவருக்கு உண்மையான பிரேக் த்ரூ தந்தது அருந்ததி படத்துல தான். பேய் கதை ஜானர்ல வந்த அந்த படம் மெகா ஹிட். அனுஷ்காவோட நடிப்பை பார்த்து எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் அவர் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்ல அவங்க நடிச்ச முதல் படம்னா அது சுந்தர்சி இயக்குன 2 படம் தான். படம் சுமாரா போனாலும் அனுஷ்காவோட பெயர் கோலிவுட்லயும் பரவ ஆரம்பிச்சது. வேட்டைக்காரன், சிங்கம், லிங்கா, என்ன எறிந்தால்னு அடுத்தடுத்து பல படங்கள்ல நடிச்சாங்க. ஆனா அவரோட கரியரை இந்தியா முழுக்க கொண்டு போனதுன்னா அது பாகுபலி திரைப்படம் தான். அந்த படத்தோட பிரம்மாண்ட வெற்றி அனுஷ்காவை உச்சத்துக்கே எடுத்துட்டு போச்சு. ஆனா உச்சத்துல இருக்கும்போது தான் ஒரு திருப்பம் வந்துச்சு. இஞ்சி ஈடுபடை படத்துக்காக உடல் எடையை கூட்டினாங்க அனுஷ்கா. படம் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா படு தோல்வி அடைஞ்சது. அதோட ஏத்தனை எடையை குறைக்க முடியாம தடுமாறினாங்க. இதனால பட வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல ஆளையே காணோம். ரசிகர்கள் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. ஆனாலும் அவர் மேல ரசிகர்களோட கிரேஸ் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. இப்போ மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அனுஷ்கா. 2023ல மிஸ் ஷெட்டி மிஸ்டர் போலீஸ் ஷெட்டி படம் வெளியாச்சு. நீண்ட நாளைக்கு அப்புறம் அவங்க நடிச்ச படம் என்பதால ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. படமும் ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றது. இப்போ கிறிஷ் இயக்கத்துல காதி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. விக்ரம் பிரபு முக்கிய ரோல்ல நடிக்கிறாரு. கிறிஷ் ஏற்கனவே வானம் படத்துல அனுஷ்காவை இயக்கியிருக்காரு. அதனால இந்த படத்துக்கு ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கு. இதுக்கு நடுவுல அனுஷ்கா கொடுத்த சமீபத்திய பேட்டி ஒன்று சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகுது. அந்த பேட்டியில அனுஷ்கா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அருந்ததி படத்துல நான் கமிட் ஆனப்போ எல்லாரும் இயக்குனர்கிட்ட கேட்டாங்க, ஏன் அனுஷ்காவை தேர்ந்தெடுக்கிறீங்க, அவங்க கவர்ச்சிக்கு மட்டும்தான் லாய்க்குன்னு. ஆனா இயக்குனர் ஷாம் பிரசாத் ரெட்டி என் மேல முழு நம்பிக்கையை வச்சு படத்தை எடுத்தாரு. அருந்ததி வரைக்கும் எனக்கு நடிப்பு, கிராபிக்ஸ் பத்தி அதிகமா தெரியாது. ராஜமௌலி சொன்னதை காப்பி அடிச்சேன். சொந்தமா நடிக்க தெரியாம தான் இருந்தேன்னு ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் இதை பார்த்து அனுஷ்கா இவ்வளவு தைரியமா பேசியிருக்காங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. அனுஷ்காவோட பயணம் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது. தோல்வியில் இருந்து மீண்டும் வந்து மறுபடியும் தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறாங்க. காதி படம் அவங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அனுஷ்கா நடித்ததுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப். இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதுல விலை கம்மியா கிடைக்கும். இதுல நீங்க பை பண்ற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் 5 டேஸ்ல உங்கள் வீடு தேடி வரும். இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லயும் இருக்கு, ஐபோன் ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. கண்டிப்பா இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க, ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாசமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று. அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்ல நம்ம வாங்குறது மூலியமா ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு அமௌண்ட் நம்மளால மாசம் நம்ம சேவ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் இந்த ஆப்ல இருக்குது. அதனால நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப்